ஹலோ லேர்னர்ஸ். இன்னைக்கு நம்ம லேர்னிங் பி சேனல்ல வந்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி சிலபஸ் ரிலேட்டடாக நிறைய ஒரு கான்ட்ரவர்சிஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா வந்துட்டு இப்போ அதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஒரு புது சிலபஸ் படிக்கணுமா, இல்லை நான் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து பார்த்தோன்னா நான் புது சிலபஸ்க்காக வெயிட் பண்ணணுமா, இல்லை இந்த சிலபஸையே நான் படிக்கலாமா. ஏன்னா லாஸ்ட் இயர் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர கடைசியில் பார்த்தோன்னா ஓல்டு சிலபஸில் தான் நமக்கு வந்துட்டு எக்ஸாம் நடந்தது. பட் இந்த வருஷம் அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்காக 80 to 90% வந்து பார்த்தோன்னா சான்சஸ் இருக்கு. ஏன்னா சிலபஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ரொம்ப வருஷமா மாற்றப்படாமல் இருக்க சிலபஸ் தான் நம்மளோட சிலபஸ். ஸோ இந்த தடவை புதுசாக என்னென்ன மாற்றம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு விஷயம், இது முழுக்க வந்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான், மற்ற மேஜர்ல இருக்கவங்களுக்காக கிடையாது. மன்னிக்கவும் மற்ற மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எல்லாமே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் நியூ சிலபஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், அண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அண்ட் எப்படி என்னெல்லாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் நம்மளோட ப்ரிப்பரேஷன், இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஓல்டு சிலபஸா நியூ சிலபஸா அப்படிங்கிற இந்த கான்ட்ரவர்சி வந்து பார்த்தோன்னா ஒரு 1 இயருக்கு மேலே வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பார்த்தோன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன் விட்டு அவங்க சொன்னாதான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும், நம்ம வந்து நியூ சிலபஸ்ல தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த தடவை வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டைமை விட சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது பார்த்தோம்னா நம்ம ஒரு லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா ஒரு 50-50 சான்சஸ் தான் இருந்ததுன்ற மாதிரி சொல்லலாம். சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, இல்லை ஓல்டு சிலபஸ்லேயே நடக்கலாம், இல்லை நியூ சிலபஸ்லேயே வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 80 to 90% வந்து பார்த்தோம்னா நியூ சிலபஸ் வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. அண்ட் நியூ சிலபஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டா நியூவா வந்துருமா, அப்ப நான் இது வரையும் படிச்சதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நீங்க போயிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில சந்தேகங்கள் வரலாம். கம்ப்ளீட்டா எந்த ஒரு சிலபஸ்மே வந்து பார்த்தோம்னா மாத்துறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 20 to 25% வந்து பார்த்தோன்னா நியூவா சில விஷயங்களை ஆட் பண்ணலாம், அண்ட் இருக்க சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நெக்லெக்ட் பண்ணலாம். அதே வந்துட்டு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்டோரி வைக்கலாம், ஒரு போயம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்டோரி வைக்கலாம். ஆனா நமக்கு மேஜரா இருக்கக்கூடிய இப்ப நம்ம அந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டமா இருக்க கொஸ்டின்ஸ், அதாவது இந்த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ், இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலிஸ், அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாடர்ன் ட்ராமா, ஃபிக்ஷன், போயட்ரி, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் லிங்குஸ்டிக்ஸ்ல இருக்க டாபிக் நமக்கு சிலபஸ்ல இருக்க ஒரு போயம் எடுத்துட்டு வேற ஒரு போயம் வைக்கலாம். ஆனால் லிங்குஸ்டிக்ஸ்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு அட்வான்ஸ் லெவல்ல வேற ஒரு டாபிக்கே நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாலுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு இந்த ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்போஸ் இந்த சிலபஸ்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்லி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படியே வந்தாலுமே நம்ம எல்லாருமே கஷ்டமா நினைக்கிற அந்த 8, 9, 10 அந்த யூனிட்ஸை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருந்தோம்னா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு அந்த யூனிட்டே நம்ம கவர் பண்ணியிருக்கோன்ற பட்சத்துல ஈஸியா இருக்க யூனிட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, நான் இப்போ வெயிட் பண்ணலாமா, சிலபஸ் சேஞ்ச் ஆகிட்டு கவர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க இப்போ ஓல்டு சிலபஸ்ல நம்ம படிக்கிறது ஒண்ணுமே வேஸ்ட் ஆகாது. சப்போஸ் இதுல இருக்க சில டாபிக்ஸ் வந்து கண்டிப்பா அதுலயுமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ஸ்ட்ராட்டஜி படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனா நீங்க பண்ணிட்டே இருங்க. அண்ட் கண்டிப்பா எக்ஸாம் வந்துட்டு வருமா வராதா, ஏன்னா ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு நடக்கல. டிஎன் செட் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, நெட் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு கேன்சல் பண்ணாங்க, இப்போ ரீ எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமே அப்படிதான், அதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ண டேட்ல வைக்கல, ஏன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. டிஎன் செட்டை டிபெண்ட் பண்ணி தான் அந்த எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி வந்து எனக்கு பிஜிடிஆர்பி வைப்பாங்களா அப்படின்னு சொன்னா, இப்போ எஸ்ஜிடி எக்ஸாமும் அப்படிதான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க எக்ஸாம் வரும் வராது, இல்லைன்னா வைக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், கோர்ட்ல கேஸ் நடக்குது, ஸோ எஸ்ஜிடியே வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொன்ன மாதிரி எக்ஸாம் வச்சுட்டாங்க அண்ட் ரிசல்ட்டை விட போகிறாங்க அண்ட் அதுக்கான போஸ்டிங்ஸும் போட போகிறாங்க. ஸோ நம்ம என்ன ரிசல்ட் ஆல்ரெடி விட்டாச்சு. ஸோ ரிசல்ட் ஆல்ரெடி விட்டுட்டு இப்போ போஸ்டிங்ஸும் போட போகிறாங்க. அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நடக்கும். நடக்காது நம்ம எக்ஸாம் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுமே பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வரட்டும் இல்லை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணட்டும், நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ணி ஒரு ஜாப் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே டஃப்பான டாஸ்க் தான். ஃபுல் டைமா படிக்கிறவங்களுக்கு அது வேணா பாசிபிள். நான் ஃபுல் டைமா எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லப்பா, நான் வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிற டைம் ஃபுல்லா நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா நான் வந்து ஒரு ஒர்க் போயிட்டு நான் படிக்கிறேன், எனக்கு வந்து கிடைக்கிற கொஞ்சம் டைம்ல படிக்கிறேன், ஏன்னா ஃபேமிலி ஒர்க் எல்லாம் மேனேஜ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்லாகுமே வேணாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருங்க, உங்களோட இதை படிச்சுட்டே இருங்க. என்ன பொறுத்தவரையும் கேட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டடி பிளான் ஆல்ரெடி இந்த இதுக்கு போட்டு நம்ம படிச்சுட்டு இருப்போம். உங்களோட முயற்சியில எந்த இதுனா சப்போஸ் சிலபஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற சமயத்துலயும் இன்னொரு ஸ்டடி பிளான் போட்டு இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸை நம்ம சேர்த்து படிக்க போறோம். அது தவிர வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டா சிலபஸே மாறிடும். அண்ட் சில ஸ்டோரிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது நெட் செட்டோட சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெட்டுக்கு செட்டுக்குலாம் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி சிலபஸ் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்துடும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரதுக்கான ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டினால கிடையாது. அண்ட் நம்ம வந்துட்டு இது டிஆர்பி எழுதுனாலே போதுன்ற மாதிரி இருக்கு. அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பா இங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் எஸ்ஜிடி டெஸ்ட் எழுதுனவங்களுக்கே தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க எப்படி பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அண்ட் சிலபஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.